ரீசெண்டாக ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வீடு தங்க வச்சிருக்கா சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில அவங்க எல்லாரையும் வீட வந்து காலி பண்ண வச்சதா ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இது உண்மையா சார்? இல்ல, உண்மை இல்ல. ஆக்சுவலா ஏற்கனவே அங்கிருந்து ஒருவர் வெளியேற்றப்பட்டார். அவருடைய வீடு வந்து சாலிகிராமம் காவேரி ஸ்ட்ரீட்ல இருக்கு. பல வருடங்களா இருக்கு. அங்க என்னன்னா, அவருடைய மேக்கப் மேனு, ஹேர் ட்ரெஸ்ஸர் இவங்க எல்லாரையுமே வந்து தனித்தனி வீட்ல தங்க வச்சிருந்தாங்க. எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதாவது விஜய்க்காக அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாரி. அப்போ அது விஜய்க்கு பிடிக்கல. அப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதில் கொஞ்சம் பேர் அப்பா பக்கம் போனாங்க. யாரெல்லாம் அப்பா பக்கம் நின்னாங்களோ அவங்களையெல்லாம் விஜய் ஒதுக்குனார். அப்போ ஒருவரை அந்த வீட்டிலேருந்து காலி பண்ண சொன்னாங்க. யார்? விஜய் சொன்னாங்க. விஜய் சொன்னார். அவர் காலி பண்ணிட்டு போயிட்டார். அவர் வீட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து வெளியில் பேட்டி கொடுத்தாங்க. இது மாதிரி எங்களை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க. அதைத்தான் இன்றைக்கி எடுத்து பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து விஜயோட ஒர்க் பண்ண எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க.